யாத்திரையாகமம் 33 அதிகாரம் 17 என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் மோசேயிடம் சொல்கிறார். இஸ்ரேல் ஜனங்கள் பொன்னால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்தபடியால் கர்த்தர் அவர்களை உபாதித்தார். 32 மற்றும் 33 அதிகாரத்தில் மோசே அவர்களுக்காக பரிந்து பேசியதால் ஜனங்களோடு கர்த்தர் ஒப்புரவாகிறார். தேவ ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டெடுத்து வழிநடத்தும்படியாக தெரிந்து கொண்ட இந்த மோசேயின் மீது இருந்த தேவ கிருபை வித்தியாசமானது. எகிப்தில் பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் ஆற்றில் தூக்கி போட வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்ட அந்த நாளிலே மோசே பிறக்கிறான். அவன் அழகாய் இருந்ததினால் அவள் தாய்க்கோ அவனை ஆற்றில் தூக்கி வீச மனம் இல்லாமல் 3 மாதம் ஒளித்து வைக்கிறாள். பின்பு ஒரு பெட்டியை செய்து அதில் மோசேயை வைத்து ஆற்றிலே விட்டு விடுகிறாள். அந்த பெட்டி பார்வோனின் குமாரத்தியின் கண்களில் பட அந்த பெட்டியை எடுத்து குழந்தையை பார்த்தபோது அந்த குழந்தையை வளர்க்க அவள் தீர்மானம் செய்து அவளுடைய தாதியின் மூலமாக மோசேயின் தாயையே அழைத்து வர பார்வோனின் குமாரத்தி அவரிடம் இந்த குழந்தையை எனக்காக நீ வளர்த்திடு என்று கட்டளை கொடுக்கிறாள். அந்த நாள் முதல் தேவனுடைய கிருபை மோசேயை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. 40 வருடம் அரண்மனையிலே வாழ்ந்தான். பின் அடுத்த 40 வருடம் ஆடுகளை மேய்த்தான். கடைசி 40 ஆண்டில் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தில் இருந்து மீட்டெடுத்து அவர்களை மேய்க்கும்படியாக ஒரு உன்னதமான ஊழியக்காரனாக கர்த்தரால் மாற்றப்படுகிறான். ஒரு நண்பனை போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாக பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் எல்லா பரிசுத்தவான்களும் பலம் குன்றி கண்கள் இருளடைந்து தங்கள் ஜனத்தோடு சேர்க்கப்பட்டார்கள் என்று அறிவோம். ஆனால் மோசே 120 வயதிலும் கண் இருள் அடையாமலும் மற்றும் பலம் குன்றாமலும் இருந்தான். அந்த மோசையை அந்த வயதில் கர்த்தர் மலை ஏற வைத்து கானான் தேசத்தை பார்க்க செய்து அவனை தன் கையால் அடக்கம் செய்யும் வரை கிருபை தொடர்ந்தது என்றால் அது மிகையாகாது. பிரியமானவர்களே, தேவ ஜனங்களை வேதத்தின்படி நடத்துகிற ஊழியர்களை விசுவாசிகளை கர்த்தர் இப்படித்தான் கனப்படுத்துவார். இதை அறிந்த நாம் தேவனுக்கு உண்மையாயிருந்து வேதத்தின்படி நடப்போம். மற்றவர்களை அப்படியே நடத்துவோம். முடிந்த அளவு தேவை உள்ளவர்களுக்கு உதவுவோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.